16 அத்தியாயம் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். தெய்வீகமானவங்க எப்படி இருப்பாங்க, அப்புறம் அசுரத்தன்மை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க, தெய்வீகமானவங்கன்னா யார், அசுரத்தன்மை கூடியவங்கன்னா யார், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பகவான் வந்து ஒன்று ஒன்றா விளக்கிட்டு வர்றார் அழகாக. சில பிரபுபாதரும் அவருடைய பர்பட்டில் அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு சில பிரபுபாதர். ஏன்னாக்கா அவருடைய ஸ்லோகங்கள், அவருடைய விளக்க உரைகள் நம்ம படிக்கும்போது, பர்பட் படிக்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாரு அது வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும், அப்படியே தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னாக்கா சில பிரபுபாதருடைய பர்பட் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கிறாரு சில பிரபுபாதர். இப்போ நம்ம வந்து கீதை படிக்கும்போது நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அழகான விளக்க உரை சில பிரபுபாதர் கொடுத்துருக்கிறார். நம்ம வந்து நிறைய பகவத்கீதைகள் இருக்குது, விளக்க உரைகள் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நிறைய சுவாமிஜிஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க பகவத்கீதைக்கு விளக்க உரை. அப்போ இந்த பகவத்கீதை as it is சில பிரபுபாதர், பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர் இந்த உலகத்துக்கு வழங்கின இந்த விளக்க உரை, இந்த பர்பட் வந்து அவருடைய மொழிபெயர்ப்பு வந்து உலகளவில் மக்களிடையே போய் சேர்ந்துருக்கு பாருங்கள். அதுதான் உண்மையான விஷயத்துக்கும் பொய்யான விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு மற்ற சுவாமிஜிகள் மித்த இவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து கிருஷ்ணர் தான் கடவுள் சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லலை எதுலேயுமே. அவங்களோட விளக்க உரையில் நிறைய பகவத்கீதைலாம் இருக்குது பாருங்கள். அப்போ வந்து சில பிரபுபாதர், பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர் சாக்ஷாத் பகவானுடைய கருணையான பக்தர் பாருங்க. அப்போ அவரோட கொடுத்த நம்மளுக்கு பர்பட் வந்து ஒவ்வொருத்தரையும் பக்தராக மாற்றுது பாருங்கள். ஏன்னா உலக அளவில் விற்கப்பட்டது சில பிரபுபாதருடைய புஸ்தகம் தான் பாருங்கள். நீங்கள் இந்த எந்த பகவத்கீதை நிறைய விற்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் முதல் இடம் வந்து சில பிரபுபாதர், நம்மளுடைய இஸ்கான், நம்மளோட ஆச்சாரியர் எழுதின இந்த புஸ்தகம் தான் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பகவத்கீதை படிக்கும் பொழுது உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டாலிங்க எனக்கு டைரெக்டாக கொடுத்துருக்குறாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அர்ஜுனன்கிட்ட அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் அது எந்த ஒரு கருத்து மாறாமல் அப்படி, அதனால தான் as it is உண்மை உருவில் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கிறாரு சில பிரபுபாதர். ஏன்னா உண்மை உருவில் as it is அது வந்து எதுவுமே மாறலை. கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அர்ஜுனன்கிட்ட அது அப்படி நம்மளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சில பிரபுபாதர் வந்து அவருடைய கருணையால் நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். அப்போ வந்து நம்ம இதை படிக்கும் பொழுது நம்ம வந்து சில பிரபுபாதருடைய நம்ம பர்பட் நம்ம அவரோட புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து அவரோட தொடர்பு வரும், அவரோட தொடர்பு கொள்கிறோம் பாருங்கள். சில பிரபுபாதர் தொடர்பு கொள்கிறோம். அப்போ நம்ம படிக்கும் பொழுது தூய்மையான பக்தருடைய புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது நம்மளும் தூய்மையாகிறோம் பாருங்கள். புரியுதுங்களா? நமக்குள்ளே வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், பக்தர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அசுர இயல்புகள் வந்து நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். அசுர இயல்புகள் வந்து இந்த கலியுகத்தில் தலையோங்கி இருக்குது, ரொம்ப உயரத்தில் இருக்குது, ரொம்ப அதுதான் மெயினில் இருக்குது அசுர இயல்புகள். தெய்வீக இயல்புகள் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அதுதான் கலிக்காலத்தில் வந்து கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து அசுரத்தனத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே படித்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் பாருங்கள். அப்படி எப்போ நம்ம வந்து தூய்மையான பக்தருடைய புஸ்தகங்களை படிக்கும் பொழுது, தூய்மையான பக்தரோட புஸ்தகங்களை படிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த அசுர இயல்புகளாக வந்து நம்ம மாற்ற முடியும். ரைட்டாக நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் நம்ம. அதனால தான் வந்து நம்ம தூய்மையான பக்தர்கள் சில பிரபுபாதர் ஆச்சாரியார் அவர் எழுதின புஸ்தகங்களை படிக்க சொல்கிறாங்க பாருங்கள் ஆச்சாரியர்கள். அப்போ நம்ம வந்து பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் படிக்கும்போது அவரோட தொடர்பு கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருணையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த புஸ்தகம் மூலிமா நம்மளுக்கு கருணை தர இருப்பார். இதுதான் வந்து பக்தருடைய கருணை பாருங்கள். அப்போ ஒரு பக்தர் மூலியமாக தான் நம்ம
நம்ம வந்து பகவானை அடைய முடியும். ரைட்டா இல்லைங்களா? ஏன்னாக்கா பக்தர் கருணை இல்லாமல் நம்ம வந்து பகவான்கிட்ட நெருங்க முடியாது பாருங்க. அப்போ சில புறப்பாதர் வந்து நம்மளுக்கு கருணை கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோகத்தில் போவோம். இன்றைக்கு வந்து 3 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து ஒன்றாக பேசியிருக்கிறாரு. அத்தியாயம் 16ல் 13, 14, 15 3 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து இன்றைக்கி பேசுகிறாரு. அது என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, அதில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது, சில பிரபுபாதர் விளக்க உரையில் என்ன சொல்கிறாரு நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷனில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸ்லோகம் போகலாம். அத்தியாயம் 16, டெக்ஸ்ட் 13, 14, 15. 13, 14, 15. 13, 14, 15. ஓகே. இதம் அத்யமாய லப்தம் இமம் ப்ராப்யே மனோரதம் இதம் ஆஸ்திதம் அபிமே பவிஷ்யதி புனர்தனம் असौ माया हता सतो हनिष्ये छाभरान् अभिः ईश्वरो अहं भोगी सिद्धो अहं बलवान् शुभिः हाढ्यो अभिजानवान् अस्मि को अन्यो अस्ति शत्रुषो मया यस्ये तस्यामि मोदिष्यः யஜ்ஞான விமோஹிதா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் யாராச்சும் படிக்க ட்ரை பண்ணுறீங்களா? 3 ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்தில் படிக்க ட்ரை பண்ணுறீங்களா? படிக்கிறீங்களா? ஸ்லோகம் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அடிக்க தெரிஞ்சு படிக்கிறீங்களா? தெரிஞ்சு ட்ரை பண்ணுறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. டிரான்ஸ்லேஷன் வந்து இதில் வந்து கோப்பட்டிருந்தேன் இந்த ஸ்லோகத்துக்கு. சில பிரபாதர் வந்து 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே விளக்கத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு நம்ம வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாரு சில பிரபாதர், கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா 3த்துக்கும் சேர்த்து வந்து இந்த டிரான்ஸ்லேஷனில் விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னாக்கா இன்றைக்கு நம்மளுடைய கீதையோட நம்மளுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா என்ன தலைப்புனா, அசுரர்கள் வந்து அசுரர்களுடைய கற்பனை திட்டம் என்ன, இதான் நம்ம இன்றைக்குடைய தலைப்பு பாருங்கள். அவங்களோட திட்டம் என்ன அது அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு நான் வந்து அதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, சில பிரபாதர் என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம போகலாம். ஓகே. இதில் வந்து அசுரர்களுடைய திட்டம் என்ன, இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் பாருங்கள். அப்போ வந்து போன டெக்ஸ்ட்டில் முதல் என்ன சொன்னார் அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம். போன ஸ்லோகம் வந்து 11, 12 அதில் நம்ம பிரபுகள் என்ன சொன்னாங்க, சில பிரபா என்ன சொன்னார் டிரான்ஸ்லேஷனில், அதை நம்ம பார்த்துட்டு வரணும். ஓகே. போன ஸ்லோகம் வந்து மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள
அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் எனும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். இது அசுர இயல்புகளை கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு முன்னே தெய்வீக இயல்புகள்லாம் பகவான் சொல்லிட்டு இருப்பாருங்க. தெய்வீக இயல்புகள்லாம் யார்கிட்ட இருக்கும்? பக்தர்கிட்ட இருக்கும். அப்போ பக்தர் எப்படிப்பட்டவங்க? பக்தர் யாரை நோக்கி தவம் பண்ணுவாங்க? பகவான் நோக்கி அவங்க அந்த ப்ரேயர்ஸ்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ தெய்வீக இயல்புகள்லாம் சொல்லிட்டு வந்தார். அப்போ இதில் அசுரர்களுடைய தன்மைகள், அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவங்கள என்னென்ன திட்டங்கள் தீட்டுவாங்க. அசுரர்கள்லாம் இப்போ யார்? முந்தி காலத்துலேருந்து அசுரர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ கலியுகத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் அசுரர்கள் எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஏற்கனவே நம்ம சொன்னோம் பாருங்கள். அசுரர்கள் முன்ன உள்ள யுகங்கள், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம்லாம் வேறு வேறு நாட்டில் இருந்து சண்டை போட்டாங்க. அசுரர்கள் கோரமாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, பார்க்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ கலியுகத்தில் அசுரர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசுர இயல்புகள் கொண்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் இல்லை, அதாவது இந்த பௌதிக உலகமே நான் அனுபவிக்கணும், இந்த பௌதிகத்திலே நான் இருக்கணும், அதாவது இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க தான் பௌதிக விஷயங்கள் இருக்கணும்னா அசுரர்களாக சொல்கிறாங்க. முந்தி உள்ள காலகட்டங்களில் அவங்க பெரிய ஆக்ரோஷமாக கோரமான ஒரு ரூபத்தில் அப்படி தான் இருந்தாங்க அசுரர்கள். ஆனால் இப்போ அந்த மாதிரி ரூபங்கள் கிடையாது. மனித உருவத்தில், நார்மலான மனித உருவத்தில் இந்த பௌதிக உலகமே நான் அனுபவிக்கணும், பணம் மட்டுமே என் வாழ்க்கை, பணம் மட்டுமே என்னுடைய குறிக்கோள், கடவுள் இல்லை, கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் எல்லாமே, நம்மளுக்கு மீறினது எதுவும் இல்லை, அப்படி சொல்கிற அந்த இயல்புகளாக உடைய மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் இந்த காலகட்டத்து அசுரர்கள். புரியுதுங்களா? அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அசுரர்கள் மாறிக்கிட்டே வராங்க பாருங்கள். முன்ன உள்ள யுகத்தில் அசுரர்கள் எப்படி இருந்தாங்க, அப்படியே மாறி 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 இப்போ கலியுகத்தில் அசுரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பகவான் விளக்கிட்டு வராரு பாருங்க. அப்போ போன ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித நாகரிகத்தின் முக்கிய தேவைகள் புலன்களை திருப்தி செய்வதே. வெறும் புலன்களை திருப்தி செய்கிறதுக்காகவே மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாரு. அதாவது ஒரு சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காகவே வாழ்வாங்க அப்படின்னு. இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. அவங்க புலன்களை திருப்தி பண்ணி வெறும் கவலையிலேயே தான் இருப்பாங்க. அவங்களால சந்தோஷத்தையே காண முடியாது. ஆசைகள், பல வகையான ஆசைகளை வளர்த்துக்குவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றன. நூற்றுக்கணக்கான கயிறுகள்னு இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த ஆசைகள், அந்த பேராசைகள், நான் இதை அனுபவிக்கணும், அந்த பந்தப்படுத்துறது, அட்டாச்மெண்ட், இதெல்லாம் அவங்கள காமத்திலும் கோபத்திலும் உண்டாக்குது. அப்போ இதெல்லாம் அவங்க அநியாயமாக வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றன. இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு அநியாயமான வழிகளில் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத காசு சம்பாதிக்கிறது, வெறும் இந்த பௌதிக உலகமே வாழ்க்கையாக இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரியாக அவங்க பணத்தை நோக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள குணாதிசயம் உள்ளவங்களை பகவான் போனதில் சொன்னார் பாருங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இதில் அழகாக விளக்குறாரு டிரான்ஸ்லேஷன். அசுரத்தன்மையுடையவன் எண்ணுகின்றான். அசுரத்தன்மையுடையவன்னா யார்? இந்த டிமோனிக் பர்சன். அந்த அசுரத்தன்மை உள்ளவங்க நம்ம சொன்னோம்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க நினைக்கிறாங்களாம், அசுரத்தன்மையுடைய எண்ணுகின்றான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடைய போகிறேன். இன்றைக்கு என்கிட்ட இவ்வளோ சொத்து உள்ளது, எனது திட்டங்கள் படி நான் நிறைய லாபம் அடைய போகிறேன். தற்போது
இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மென்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்று விட்டேன். என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாருமில்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன். இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். இதுதான் அசுரர்களுடைய இப்போ உள்ள அசுரர்கள், இப்போ உள்ள அசுரர்களும் சரி, முந்தைய உள்ள யுகத்தில் உள்ள அசுரர்களும் சரி, அவங்களுடைய அந்த பிளான், அதாவது பிளான் சொல்கிறோம்ல, இதுதான் அவங்களுடைய பிளான். அசுரத்தன்மையுடையவர்களுடைய இதுதான் அவங்களுடைய எண்ணம். இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், இதில் என்னென்ன சொல்கிறாரு, அதில் என்னென்ன அர்த்தம் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. அசுரர்கள் அவங்க அசுரத்தன்மையுடையவர்கள். அசுரத்தன்மை உடையவர்கள் அதாவது வெறும் இந்த பௌதிக உடல், இந்த பௌதிக உடல் தான் நான், இந்த உடலை நான் காப்பாற்றணும், கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றணும், ஏன்னா எனக்கு அழிவு வரக்கூடாது, என்னை யாரும் சாகடிக்கக்கூடாது அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க தான் அசுர இயல்புகள் உடையவங்க பாருங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, என்கிட்ட இப்போ இவ்வளோ சொத்து இருக்குது, நான் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன், இந்த சொத்து என்னுடையது, இந்த சொத்து நான் சம்பாரிச்சது, இது எனக்கு உடையது, அப்போ நான் இது காப்பாற்றணும். இதை தான் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. பகல் கனவுனா எப்படின்னாக்கா, ஒரு கதை இருக்குது பாருங்க. சில புரோபாதர் ஒரு இடத்துல ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு. என்னதுனாக்கா, ஒரு வியாபாரி இருந்தார். என்ன வியாபாரினாக்கா, பானை செய்கிறவர். இந்த மண் பானைகள்லாம் செய்வாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு மண் பானை செய்கிற ஒரு வியாபாரி இருக்கிறார் ஒரு ஊரில். அப்போ அவர் அந்த பானை செஞ்சுட்டு, பானை ரொம்ப பானைகள் இல்லையா, ரொம்ப குறைவான பானைகளை செஞ்சு வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் யோசிக்கிறார், அந்த 2-3 பானை தான் வச்சுருக்கிறாரு. அவர் யோசிக்கிறார், இப்போ என்கிட்ட ஒரு 4 பானை இருக்குது, இதை நான் விற்றேன்னா இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்போ நான் இதை காசு கிடச்சிச்சின்னா இன்னும் ஒரு 10 பானை செய்வேன். அந்த 10 பானையை விற்றேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்போ அந்த காசை வச்சு நான் இன்னும் ஒரு 20 பானை செய்வேன், 30 பானைகள் செய்வேன். அப்போ அந்த 30 பானைகள் விற்று நான் இன்னும் எனக்கு நிறைய காசுகள் கிடைக்கும். அதே போல் நான் இன்னும் நிறையா பானைகள் செய்வேன், இன்னும் பெரிய பெரிய மிஷின் வாங்குவேன். அந்த பானைகள் செய்கிற மிஷின்லாம் எப்படி டெக்னாலஜிலாம் வச்சு அதெல்லாம் செய்வேன். அப்புறம் வேலைக்கு நிறைய ஆள்கள் தேடுவேன். நம்ம அவர் யோசிக்கிறார், நான் வேலைக்கு ஆள்கள் தேடுவேன். இந்த மாதிரி அவரும் யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்துட்டு நான் பெரிய கம்பெனி மாரி நான் உருவாக்குவேன், பானை செய்கிற பெரிய கம்பெனி மாரி உருவாக்குவேன். அப்போ நான் இதை நாடு அளவில் கொண்டு போவேன், பெரிய பிஸ்னஸாக ஆக்குவேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ என்னோடய பிளானுக்கு, நான் செய்கிற இந்த விஷயத்துக்கு யார் தடையாக வராங்களோ, என் மனைவி தடையாக வந்தாலும் இந்த மாதிரி எத்துவேன் சொல்லிட்டு அவர் முன்னுக்கு இருந்த அந்த 2 பானையும் எத்திட்டாராம் அப்படி நினச்சிக்கிட்டே. அப்போ எத்தனோட அவர் முன்னுக்கு இருந்த அந்த 2 பானைகளும் எத்தி உடஞ்சி அந்த பானைகள் செஞ்சார். கொஞ்சம் பானை இருந்துச்சு ஆரம்பத்தில், அது எல்லாமே உடஞ்சி போயிருச்சான். அப்போ இதுதான் பகல் கனவுன்னு சொல்கிறாரு பாருங்க. அது என்ன அர்த்தம்னாக்கா, அவர்கிட்ட இருந்த அந்த 2 பானைகளை வச்சு அவர் கனவு காண்றாரு பாருங்க, என்னென்னமோலாம் செய்வேன்னு சொல்லிட்டு. என் மனைவி என் திட்டத்துக்கு இந்தமாரி தடையாக இருந்தாங்கன்னா நான் இந்தமாதிரி எத்தி உதச்சிடுவோம் அவங்கள சொல்லிட்டு அந்த பானை எத்தி உதச்சிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, இந்த அசுரர்கள் இந்தமாரி பகல் கனவு காணுவாங்க. அசுர இயல்புகள் உடையவங்க அவங்க இந்த சொத்துலாம் என்னுடையது, இது நான் நிறைய ஒன்று சம்பாதிக்கணும்,
நிறையா வந்து இந்த மாதிரி காசுகள் நான் வந்து சேகரிக்கணும், நிறையா வந்து இன்னும் இந்த மாதிரியான திட்டங்கள் தீட்டணும், எனது திட்டங்கள்படி நான் நிறைய லாபம் அடைய போகிறேன், எனது திட்டப்படி நான் நிறைய லாபம் வரும் எனக்கு. இதெல்லாம் வந்து அசுரத்தன்மையுடைய நபர்களுடைய குணாதிசயங்கள்னு சொல்லிட்டு சில பிரபுபாதர் இந்த இடத்துல விளக்குறாரு. கிருஷ்ணர் இது தான் சொல்கிறார் நம்மளுக்கு. அப்போ அசுர இயல்புகளுடையவங்க வந்து இந்த மாதிரியாக இருப்பாங்க. ஆனால் பக்தர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா, நமக்கு வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பக்தர்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ரைட்டா இல்லைங்களா? பக்தர்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது, ரைட்டா இல்லைங்க? அப்போ அசுர இயல்புகளுடையவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா பக்தர்கள் வந்து குறைஞ்சி போனவங்க கிடையாது. பக்தர்கள் நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம மலேசியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளிநாடுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறையா பில்லியனர்லாம் இருக்கிறாங்க, டிவோட்டிஸ்லாம் சம்பாதிக்கிறவங்க. அப்போ அவங்களும் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து பகவான் சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க. இதுதான் பக்தருக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அசுர இயல்புகளுடையவங்க என்ன செய்கிறாங்க? முதல் சொன்னார் பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த சொத்தை நான் வந்து இன்னும் எப்படி நான் இன்னும் அதிகரிக்கிறது, இன்னும் எப்படி நான் திட்டங்கள் தீட்டுறது, இன்னும் எப்படி எனக்கு இன்னும் எப்படி அந்த காசு நான் சம்பாதிக்கிறது, இது வந்து அசுரர்களுடைய இயல்பு. ஆனால் இதே தான் பக்தர்களும் இருக்கிறாங்க, நிறைய பணம் உள்ளவங்க டிவோட்டிஸும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? பகவான் சேவையில் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இதுதான் அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம், ரைட்டா? பக்தர்கள் வந்து பகவான் சேவையில் பயன்படுத்துகிறாங்க, பகவானுக்காக பொருட்களை வாங்குறது, பகவானுக்காக என்னென்னமோலாம் செய்கிறாங்க பாருங்கள். ரத யாத்திரை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், பெரிய பெரிய மில்லியனார் டிவோட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் பக்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம். போன யுகங்கள்லாம் வந்து அசுரர்கள்லாம் வந்து தேவர்கள்லாம் அடித்து அவங்கக்கிட்ட உள்ள அந்த போன பணங்கள் காசுகள் இதெல்லாம் பொருட்கள்லாம் பிடுங்குவாங்க. அதே போல் தான். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அசுரர்களை வந்து எப்படி இன்னும் அதிக அளவில் பொய்யான வழியில் இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அந்த இந்த என்ன சொல்கிறாங்க, சூதாட்டம் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறது, மித்தவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து அசுர இயல்புகள்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் வந்து தங்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அதில் பாதி தொகையை வந்து பகவான் சேவைக்காக கொடுக்குறாங்க. இதுதான் பக்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க, ரைட்டாக இருக்காங்க. அப்போ இன்னும் சில விஷயங்கள் வளர்க்குறாரு பாருங்க. தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கிறது, எதிர்காலத்தில் இது மென்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்று விட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். இதுதான் வந்து அசுரர்களுடைய இயல்புகள். அசுரர்கள் வந்து அசுரர்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்குமா? ஏன்னாக்கா அசுரர்களை வந்து எப்பயுமே வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அசுரர்கள் வந்து கடவுள் இல்லை, கடவுளை கொன்று விட்டேன், கில் த காட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் இருக்குது பாருங்க. பகவான்லாம் இல்லை, கடவுள்லாம் இல்லை, கடவுள்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம தான் எல்லாமே அப்படி சொல்கிறவங்க தான் அசுர இயல்புகள் கொண்டவங்க பாருங்க. அப்போ அதுதான் சொல்கிறாரு பாருங்க, அவன் வந்து என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்று விட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். அப்போ வந்து பக்தர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அசுரர்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, இரண்யகசிபு வந்து மிகப்பெரிய ஒரு அசுரன் பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் வந்து அவருடைய இந்திய பிரிவில் வந்து அவர் வந்து உண்மையாகவே தூய்மையான பகவானுடைய பக்தர் தான் பாருங்க, ரைட்டாங்க. ஜெய் விஜயன் தான் வந்து இங்கே இரண்யகசிபு இரண்யாக்ஷனாக வராங்க பாருங்க. இப்போ இரண்யகசிபு வந்து சித்தியாகத்தில் உள்ள அரக்கன் பாருங்க, அசுரன் பாருங்க. ஏன்னா அவருடைய குணாதிசயங்கள் தான் வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கும் வந்து அது அப்படியே பரவிக்கிட்டே வருது பாருங்க. அசுர இயல்புகள்லாம் வந்து அப்போ இருந்த அசுரர்களுடைய தன்மை மாறி 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 இப்போ மனிதர்களுக்கு வந்து வேற மாதிரியாக இருக்குது பாருங்க. ஆனால் அசுர இயல்பு என்பது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து பக்தர்கள் எப்படி கையாளுறாங்க, பக்தர் இல்லாதவங்க அதை எப்படி கையாளுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்யகசிபு வந்து மிகப்பெரிய ஒரு அரக்கனாக அசுரராக இருந்தார் பாருங்க. எனக்கா நம்மளுக்கு தெரியும் பாருங்க அது அவருடைய சரித்திரமா. அவர் வந்து என்ன செஞ்சார், நான் தான் கடவுள், கடவுள் இல்லை, விஷ்ணு இல்லை, என்னுடைய நாமத்தையே எல்லாரும் ஜபிக்கணும், ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவருடைய
யார் காவலாளிகள்லாம் சொல்லி ஊர் முழுக்க சொல்ல சொன்னார் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்த பிரகலாதர்கிட்டையும் வந்து அவர் வந்து ஓம் ஹிரண்யாய நமகன்னு சொல்லு பிரகலாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் பக்த பிரகலாதர் வந்து அவர் என்ன சொன்னார், பகவான் தான் உண்மையான பரம்பொருள், அதாவது விஷ்ணு தான் பரம்பொருள், பகவான் விஷ்ணு தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னார் பாருங்க. யார்? நம்மளுடைய ஆச்சாரியர் யார்? பக்த பிரகலாதர். ஆனால் இரண்யகசிப்பு வந்து என்ன செய்வார்னாக்கா, அந்த காலங்களில் வந்து பிராமணர்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவருடைய இடங்கள்லாம். எனக்கா அப்போலாம் வந்து தூய்மையான பிராமணர்களாக இருந்தாங்க சத்தியகுப்தர்லாம். சத்தியகுப்தர்லாம் வந்து பிராமணர்கள் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த பிராமணர்கள்லாம் வந்து யாகங்கள் செய்வாங்களாம். யாகங்கள்லாம் செஞ்சு அவங்க வந்து ஏன் யாகங்கள் செய்கிறாங்கனாக்கா பிராமணர்களாம் அப்போல்லாம் அவங்க வந்து தேவர்களுக்கு அவங்க செய்கிற யாகங்களை வந்து தேவர்களுக்கு பலன் தருமா அந்த காலகட்டத்தில். தேவர்களுக்கு பலன் தரும். பலன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்பிஷியஸான மங்களங்கள் வந்து தேவர்களுக்கு போகணும். அப்போ வந்து இந்தமாரி போகும்போது தேவர்களுக்கு வந்து சக்திகள் வந்து அதிகரிக்கும். சக்தி அதிகரிச்சிச்சுன்னா இந்த இரண்யகசிப்பு வந்து தேவர்களை அடித்து போட்டுருவாங்க. ஆனாக்கா அப்போ வந்து இரண்யகசிப்பு என்ன செய்வாருன்னாக்கா, அவர் வந்து அந்த பிராமணர்களை வந்து அந்த யாகங்கள் செய்கிறாங்களோ அவங்களாம் வந்து அடித்து துன்புறுத்தி அவங்களாம் வந்து விரட்டுவாராம். எல்லாத்தையும் ஓட விடுவாராம், அடித்து ஓட விடுவாராம், துன்புறுத்துவாராம். அவங்க பிராமணர்கள்லாம் யாகம் செய்யும் போது அங்கே வந்து சாணி கரைச்சி ஊற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப செய்வாங்க. இதுதான் வந்து அசுர இயல்புகள்னு சொல்கிறாங்க. அப்போ தேவர்கள் வந்து எனக்கா தேவர்கள்கிட்டேருந்து அந்த பிராமணம் செய்கிற அந்த யாகங்கள் தேவர்களுக்கு எடுத்துட்டாங்கனாக்கா தேவர்களுக்கு வந்து சக்திகள் அதிகரித்து அந்த இரண்யகசிப்பை வந்து கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இரண்யகசிப்பு தெரியுமா. அதனால் வந்து அந்த பிராமணர்களை யாகம் செய்யாமல் விடுறதுக்காக தடுப்பாராம். யார்? இவர் இரண்யகசிப்பு. அப்போ இந்த மாதிரியான அட்டுழியங்கள்லாம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கொண்டிருக்கிறார் இரண்யகசிப்பு. அதனால தான் வந்து அசுர இயல்புகள் உடையவங்க வந்து இங்கே சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய எதிரியை நான் கொன்றுவேன், என்னுடைய எதிரி அவனை நான் கொன்று விட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவார். இதுதான் வந்து அசுரர்களோட அந்த அவங்களோட கொள்கை. இதுதான் நான் எப்பவுமே சேஃபாக இருக்கணும், மித்தவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இப்போவே நடந்துக்கிறது பாருங்க. போர் நடக்குது பாருங்கள். இப்போலாம் இந்த காலகட்டத்தில் போர் நடக்குது பாருங்கள். நம்ம வந்து அந்த இப்போயோ நடந்துச்சுன்னு நான் சொல்கிறாங்க போர், ஆனால் இப்போ இடையில நடந்துச்சு பாருங்கள், இன்னும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் வந்து அசுர இயல்புகளுடைய அந்த குறிக்கோள். என்னுடைய எதிரிகள் எல்லாத்தையும் நான் கொன்றணும், யாரும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இப்போ உள்ள மனிதர்களுக்கு வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அசுரர்களுடைய தன்மை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நானே எல்லாவற்றின் இறைவன், நானே எல்லாவற்றின் இறைவன். இதுதான் வந்து இரண்யகசிப்பு சொன்னார் பாருங்கள். நான் தான் மிகப்பெரிய கடவுள், என்னை மீறின சக்தி எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு பிரகலாதர் சொல்லுவார். ஆனால் அவருக்கே தெரியாது. பிரம்மாட்ட வந்து வரம் கேட்கும் போது எல்லா வரமும் கேட்பாராம் பாருங்கள். நான் வந்து பகலில் கொடுக்கக்கூடாது, அவர் வந்து யாராலையும் சாகக்கூடாதுன்னு சொல்லுவாராம். ஆனால் பிரம்மா சொல்லுவாராம், அப்பா எனக்கே சாவு இருக்குது, ஆனால் சாகா வரத்தை நான் கொடுக்க முடியாது, எனக்கு பிரம்மாவே ஒரு நாள் வந்து இறக்க போகிறாரு, அதனால் வந்து சாகா வரத்தை கொடுக்க முடியாது. அதனால் வந்து இரண்யகசிப்பு என்ன கேட்பாரா, நான் வந்து சரி அப்படியா, அப்போ நான் வந்து பகலில் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, இந்த மாதிரி மனிதர்கள் அடித்து சாகக்கூடாது, மிருகங்கள் அடித்து நான் சாகக்கூடாது, கத்தியால் சாகக்கூடாது, இந்த மாதிரி பல வகையில் வந்து இரண்யகசிப்பு வந்து பிரம்மா கிட்ட வரங்களை வாங்குறாரு. அதுக்கு அதுக்கு வந்து பிரம்மா வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து தத்தாஸ்து சொல்லிட்டு எல்லாருமே செஞ்சிடறாரு. ஆனால் இவர் என்னதான் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் இவருக்கு மேலே பகவான் வந்து புத்திசாலி தானே பாருங்கள். ரைட்டாக இல்லைங்களா? அதனால தான் பகவான் வந்து அசால்ட்டாக முடிச்சு விட்டார் பாருங்கள் இரண்யகசிப்பு. நீ கேட்டது எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து பல வகையில் யோசிக்கலாம், ஆனால் உனக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல பாருங்க. இரண்யகசிப்பு என்ன நினச்சிட்டாருனாக்கா,
நான் தானே கடவுள், என்னுடைய சக்தி தானே எல்லாமே, எனக்கு மீறினது எது இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு அகங்காரத்தில் இருந்தாராம். ஏன்னாக்கா அசுரர்கள் வந்து எப்பவுமே அகங்காரத்தில் இருப்பாங்க. அகங்கார விமுடாத்மா கர்த்தாரம் இது மன்னியத்தே அப்படின்னு ஸ்லோகம் இருக்க பாருங்க. அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ பாருங்க. அப்போ அசுரர்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த ஒரு அகங்காரம் வந்துடுமா. இப்போ என்ன எப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி வந்துருப்பாருங்க. ஓ, எனக்கு இதெல்லாம் தெரியும், என்னால் இதை பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கே சின்னதாக ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துருப்பாருங்க, ஒரு கெத்தாக ஒரு இது மாதிரி. ஆனால் இரண்யகசிபுக்கு வந்து பல மடங்கு வந்து இந்த மாதிரியான அந்த அகங்காரம் இருந்துச்சான். அதனால தான் நம்ம வந்து பகவான் வந்து அவரை வந்து அசால்ட்டாக முடிச்சு விட்டார் பாருங்க. இதுதான் வந்து பகவானுக்கும் அதாவது பக்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்க. நானும் எல்லாவற்றும் இறைவன்னு அசுரர்கள் நினைக்கலாம், ஆனால் அசுரர்கள் யோசிக்க முடியாதபடி பகவான் செய்வார். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அசுரர்கள் வந்து நான் தான் இறைவன், கடவுள் இல்லை, நான் தானே கடவுள் அப்படி சொல்லிட்டு அந்த இயல்புகள் இருப்பாங்க. இப்போ கூட இருக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற கலியுகத்தில் கூட இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள்லாம் என்னத்துக்கு, நான் நல்லா சம்பாதிக்கிறேனே, நான் நல்லா வேலைக்கு போகிறேனே, என்கிட்ட எல்லாமே இருக்கே, அப்போ என்னத்துக்கு கடவுள், நான் என்னத்துக்கு கடவுள் நான் வழிபடணும், என்னத்துக்கு நான் கோயிலுக்கு போகணும், இப்படி உள்ள மனப்பான்மை உள்ள பக்தர்கள், இப்படி உள்ள மனப்பான்மை உள்ள நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பகவான் வந்து அவங்க முன்னுக்கு எப்படி வருவார்னாக்கா, இறப்பு மூலியமாக பகவான் வந்து அவங்களுக்கு காட்சி அளிப்பார். அந்த நேரத்தில் வந்து அவங்க பார்ப்பாங்க, அந்த சாவு மூலியமாக பார்ப்பாங்க, கடவுள் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் உணர்வாங்களாம். அப்போ இவ்வளோ காலகட்டங்களை வந்து மனப்போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்த பௌதிக உடலே பிரதானமாக இருந்து இந்த பௌதிக விஷயங்களை அனுபவித்து இந்த மெட்டீரியல் உலகத்திலே ரொம்ப ஆசைகளை இது பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பகவான் வந்து மரணம் மூலியமாக காட்சி அளிப்பார். இதுதான் பக்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஆனால் பக்தர்கள் வந்து எப்படி பட்டுறாங்க பாருங்கள். பக்தர்கள் வந்து இப்போ நம்மளாம் வந்து டிவோஷனல் சர்வீஸை எடுத்துக்கொண்டு நம்மளாம் வந்து பக்தி பாதையில் போய்க்கிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்திருக்கிற அனைத்து பக்தர்களும் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் எல்லாருமே. ஏன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு பக்தர் கருணையால் நம்மளாம் வந்து இப்போ இந்த இஸ்கானில் வந்து இந்த கிருஷ்ண பக்தியில் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு வரோம் பாருங்கள். இதே பெரிய விஷயம் ரைட்டாக. ஏன்னாக்கா பல இடங்களில் நம்ம போயிருப்போம், பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள் ரைட்டாக. அப்போ நம்ம பல காலங்கள் வந்து நம்ம பகவானை மறந்து இருந்திருக்கோம், பல கோடி வருடங்களாக பல காலங்களாக எப்பனே தெரியாது பாருங்கள் ரைட்டாக. பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம வந்து பகவானை மறந்துட்டோம், கிருஷ்ணரை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. அப்போ ஏதோ ஒரு பக்தர் கருணையால் ஏதோ சின்ன சுக்குருத்தி சொல்லுவாங்க பாருங்கள், சின்ன சுக்குருத்தி மூலியமாக நம்ம சேர்த்து வச்ச அந்த என்ன சொல்கிறது, அந்த டிவோஷன், கொஞ்சமான டிவோஷன், சின்ன தான் அது நம்மளை இப்படி கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே விட்டுருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் பகவான் பாரு, பகவான் இருக்கிறாரு, கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு யாரோ ஒரு பக்தர் மூலியமாக நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் பெரிய விஷயம். இப்போ வந்து நமக்குள்ளேயும் வந்து அசுர இயல்புகள் இருக்குது. எனக்கு நம்ம முன்னையே நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், நம்ம வந்து இந்த பிரிவில் பிரிவு எடுக்கலை, இந்த பிரிவில் நம்ம இங்கே இல்லை, பல பிரிவுகள் பல வகையான உடல்கள் நம்ம எடுத்துட்டோம். அப்போ என்னென்ன மாதிரியான அட்டுழியங்களும் நம்ம செஞ்சுருப்போம் நம்மளுக்கே தெரியாது. சில காலங்கள் நம்ம பேய்களாக இருந்திருப்போம், அசுரர்களாக இருந்திருப்போம், நம்ம அசுரர்களாகவும் இருந்திருப்போம், தேவர்களாகவும் இருந்திருப்போம், மிருகங்களாக இருந்திருப்போம், நாய், பூனைகள், சிங்கம், இந்த மாதிரி மீன்கள், மரங்களாக இருந்திருப்போம். பல வகையான உடல்கள் நம்ம எடுத்துருப்போம் பாருங்கள். 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்குது நம்ம சாஸ்திரங்கள் போடப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ பல உடல்கள் நம்ம போயிட்டு வந்ததுனால அதனுடைய கர்ம வினைகள், அதில் செஞ்ச அட்டுழியங்கள், அதில் செஞ்ச தவறுகள், தப்புகள் எல்லாமே இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அசுரத்தனமான செயல்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்.
ரைட்டாடிங்களா? அசுரத்தன்மை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் யார் ஒருத்தர் பக்தர் கருணையாலையும் ஆச்சாரிய கருணையாலையும் சாஸ்திரங்கள் கருணையாலையும் இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கிறாங்களோ, இந்த டிவோஷனல் சர்வீஸ் எடுத்துக்கிறாங்களோ, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏற்றுக்கிறாங்களோ, சாண்டிங் பண்ணுறாங்களோ, பிரசாதம் ஏற்றுக்கிறாங்களோ, புஸ்தகம் படிக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அசுர இயல்புகள் ஸ்லோலி விட்டு போகும். இதுதான் நம்மள சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். பகவத்கீதை இதுதான் நம்ம பகவான் நம்ம சொல்கிறாரு. எனக்கா அசுர இயல்புகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்மளாம் வந்து சாதாரண அற்பமான ஜீவாத்மாக்கள் பாருங்க. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி தான் பல உடல்களில் போயிட்டு வந்திருக்கு. அப்போ பல உடல்கள் இருந்ததுனால பல உடல்களோட அந்த உணர்வுகள் மாறுதில்ல. அந்த உணர்வுகள் மாறும்போது அதனுடைய தாக்கங்கள் வந்து எல்லா உடல்லையும் போயிட்டு வரும். அப்போ வந்து இப்போ வந்து ஒரு நாயோட உடலுக்கு இருந்தோம்னா அந்த நாயோடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? ஒரு சாப்பாட்டுக்காக மித்த நாயை கடிக்க போகணும், மித்த இதை போய் கடிக்கணும், இப்படிலாம் செய்யணும். அப்போ அதெல்லாம் வந்து அதனுடைய சின்ன விஷயங்கள்லாம் வந்து அசுர இயல்புகளாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து அந்த மனசில் பதிஞ்சிருக்கும் பாருங்கள். ஏன்னா சூட்சும சரீரம் தானே எல்லாத்தையும் எல்லா உடலையும் போயிட்டு வருது. ஆத்மா வந்து அந்த சூட்சும சரீரத்தை தான் தாங்கிட்டு போகுது. அப்போ அந்த சூட்சும சரீரம் வந்து எங்கெங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் வந்து அதனுடைய தாக்கங்கள் இருக்கும், அதோட நினைவுகள்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அந்த அசுர இயல்புகள் படிஞ்சிருக்கு. அப்போ நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறோம், நம்ம வந்து பிரசாதம் ஏற்றுக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசு வந்து தூய்மையாகுது பாருங்க. தூய்மையாக நம்ம வந்து அந்த அசுர இயல்புகளாக விட்டு போய் நான் இறைவன் சொன்ன அந்த இயல்புகளாக விட்டு போய் என்னை மிஞ்சினவர் யாரும் கிடையாதுன்னு சொல்ல அந்த அகங்காரம்லாம் போய் இப்போ வந்து நம்ம பகவான் ஏற்றுக்கிட்டோம் பாருங்க. பகவான் இருக்கிறார், கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள், பகவான் விஷ்ணு தான் முழுமுதல் கடவுள், ஜெகநாதர் தான் கடவுள், கிருஷ்ணர் ராமர் தான் கடவுள், பகவான் இருக்கிறார், இவர் தான் பகவானா, இவர் தான் கடவுளா அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற பாருங்க. அப்போ நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அசுர இயல்புகள் எல்லாமே விட்டு போகும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த நான் எல்லாவற்றின் இறைவன் அப்படி சொல்லிட்டு அந்த அகங்காரத்தில் இருக்க மாட்டோம். எனக்கா அசுரர்கள் தான் வந்து அந்த மாதிரியான அகங்காரத்தில் இருப்பாங்கன்னு சில புறப்பாதில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷனை விளக்குறாரு. அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாருனாக்கா, நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். இதெல்லாம் வந்து அசுரர்களோட இயல்புகள். என்ன சொல்கிறாங்க? நானே அனுபவிப்பாளன், நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், நானே பக்குவமானவன், பலமுடையவன், ரொம்ப மகிழ்ச்சியானவன், செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் அப்படி சொல்லிட்டு அசுரர்களும் நினச்சிக்குவாங்க. ஏன்னா அசுரர்கள் வந்து இதுதான் அவங்களுடைய அந்த கொள்கை, நான் தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், மிச்சவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதுதான் வந்து அசுரர்கள் இயல்பு. இப்போ நம்மளுக்கும் வந்து சில காலங்களில் வந்து இந்த இயல்புகள் இருந்திருக்கும். யாருக்கிட்ட எதுவும் கொடுக்கக்கூடாது தான், ரேட்டு தான். ஆனால் நம்ம வந்து பக்குவம் அடையும் பொழுது நம்ம வந்து மிச்சவங்களுக்கு இது தேவையா சொல்லிட்டு நம்ம உதவி செய்யும்போது நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாங்க. ஆனால் அந்த அசுர இயல்புகள் நம்மளுக்கு தலையங்கி இருக்கும்போது நம்ம வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நான் தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறேன், என்னை தவிர எல்லாமே வந்து மிச்சவங்களாம் வந்து யாரும் சரியாக செய்கிறதில்ல, இந்த மாதிரி இயல்புகள்லாம் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும் பாருங்க. இதுதான் வந்து அசுர இயல்புகள்னு சொல்லுவாங்க. நான் தான் பலமுடையவன், என்னை மிஞ்சினவன் யாரும் இல்லை, அந்த தற்பெருமை வந்து அதிகரிக்கணும். யார் வந்து அந்த அசுர இயல்புகள் இருக்கிறாங்களோ தற்பெருமையாக இருப்பாங்க, ரொம்ப வந்து எனக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை, நான் தான் எல்லாமே சரிவர கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அசுரர்கள் இருப்பாங்க. அசுர தன்மையோட மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நான் தான் வந்து இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியானவன், நான் தான் வந்து ரொம்ப செல்வாக்கமானவன், என்னை சுற்றி வந்து எல்லாரும் என்னை செல்வாக்கு மிக்க உறவினர்கள் சூழப்பட்டு மிகப்பெரிய செல்வந்த நானே சொல்லிட்டு இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து அசுர இயல்புகள்னு இங்கே சில புறப்பாடு வந்து டிரான்ஸ்லேஷன் குறிப்பிட்றாரு. ஆனால் பக்தர்கள் வந்து யார் ஒருத்தர் நம்ம சொன்ன மாதிரி பக்தி பாதையை ஏற்றுக்கிட்டு வராங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி இயல்புகள்லாம் அவங்ககிட்ட இருக்கும்.
ஆனால் அவங்க வந்து காலப்போக்கில் அவங்க வந்து இதெல்லாம் வந்து சொல்லி விட்டுருவாங்க. அவங்க வந்து பக்குவம் அடைவாங்க. எப்படி பக்குவம் அடைகிறாங்க? இந்த சாண்டிங் மூலியமாக பக்குவம் அடைகிறாங்க. முன்ன வந்து தற்பெருமையாக இருந்திருக்கலாம். நம்ம எனக்கு தான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு நம்ம தற்பெருமையாக இருந்திருக்கோம். ஆனால் நம்ம இப்போ வந்து டிவோட்டியோடு அசோசியேட் பண்ணும்பொழுது, சாண்டிங் பண்ணும்பொழுது, மகாமந்திரம் ஜபிக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிற அந்த மனசோட அழுக்குகள்லாம் வந்து கெட்ட எண்ணங்களாக வந்து நீங்கிது பாருங்க. ஸ்லோடி நீங்கிது பாருங்க. அப்போ வந்து நம்ம சாண்டிங் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த பகவானுடைய அந்த டேஸ்ட் நம்ம உணர முடியுது பாருங்க. அப்போ எப்போ வந்து நமக்கு உயர்தரமான ஒரு சுவை கிடைக்குதோ அப்போ தாழ்ந்த சுவைகள், தாழ்ந்த எண்ணங்கள் அந்த விட்டு போயிடும். இல்லைங்களா? அப்போ பகவானுடைய இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து உயர்ந்த சுவை, டாப் மோஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம அதை டச் பண்ணி நம்ம வந்து அதை நாம ஜபம் பண்ணும்போது அதில் பகவானுடைய அந்த பவர் வந்து நமக்கு கிடைக்குது பாருங்க. அப்போ கிடைக்கும் போது இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், சொன்ன மாதிரி நானே அனுபவிக்கணும், நான் தான் செல்வந்தன், நான் தான் எல்லாத்தையும் பக்குவமானவன் சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து விட்டு போயிடும் அப்படின்னு சில பிரபாதர் நம்மகிட்ட சொல்கிறாரு, சாஸ்திரங்கள் இருக்கிறாரு. அப்போ இன்னும் என்ன சொல்கிறாருனாக்கா, என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. அசுரர்கள் வந்து அசுரத்தன்மையோட உடையவங்க வந்து எப்பயுமே வந்து பயத்திலே தான் இருப்பாங்களாம். யாராச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா, யாராச்சும் எதாச்சும் செஞ்சிருவாங்களா சொல்லிட்டு அந்த மாதிரி தன்மையிலே இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா, என்னை போன்று சக்தியுடைய மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் யாகங்கள் செய்வேன்னா அவங்களும் வந்து அந்த நல்ல காரியங்களை செய்வாங்க, தானங்கள் கொடுப்பேன், தானமும் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நான் வந்து நல்லது செய்கிறேன், எனக்கு திரும்பி நல்லது நடக்கும். அவங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு கொடுக்கல் வாங்கல், அதாவது நான் இதை செஞ்சேன்னா எனக்கு இது கிடைக்கும், நான் இதை செஞ்சேன்னா இந்த பலன் எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி பலன் எதிர்பார்த்தே வாழ்வாங்க. அதெல்லாம் தானங்கள்லாம் கொடுப்பாங்க. தானங்கள் கொடுக்கறது வந்து நம்ம வந்து பகவானை மையமாக வச்சு நம்ம கொடுக்கணும். பகவானை வந்து பகவானுக்கு கீர்த்தனை பாடி பகவானுக்கு ஆஃபர் பண்ணது வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி அசுர இயல்புகளுடையவங்க வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, நான் வந்து என்கிட்ட உள்ள சொத்துக்கெல்லாம் நல்லா இருக்கணும், என்னுடைய காசு பணங்கள் நல்லா இருக்கணும், இல்லை இதெல்லாமே வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சரி ஏதோ நல்லவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு உள்நோக்கத்தோடையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இவ்வாறு இன்பமாக இருப்பேன், இவ்விதமாக அத்தகைய மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதிரியான விஷயங்களுடையவங்க வந்து இவ்விதமாக அத்தகைய மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதிரியான இயல்புகளுடையவங்க வந்து அறியாமையால் மயக்கப்பட்டிருக்கிறாங்க. அறியாமைனா வந்து இக்னோரன்ஸ்னால வந்து அவங்க வந்து சூழப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது பாருங்க சாஸ்திரங்கள். அப்போ வந்து இதுதான் வந்து அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அசுரர்களை வந்து எப்பயுமே வந்து அந்த அறியாமையிலே இருப்பாங்க, இக்னோரன்ஸ்லேயே இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய எண்ணம் வந்து அவங்களுடைய இது வந்து இந்த பௌதிக உலகத்தை சார்ந்து தான் இருக்கும். இந்த புலன்களை அனுபவிக்கணும், சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணணும், என்கிட்ட உள்ள சொத்தை நான் பாதுகாத்துக்கணும், இந்த மாதிரியான உடல் தேவைகளால் உள்ள விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து இதை தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் பக்தர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, பக்தர்களுடைய அவங்க ஈடுபாடு எப்படி இருக்குனாக்கா இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அதாவது நான் வந்து பகவான்கிட்ட போய் சேரணும், பகவான்கிட்ட நம்ம அடையணும், பகவான் தான் எல்லாமே, கிருஷ்ணர் தான் கடவுள், கிருஷ்ணர் நாமத்தை நான் சொல்லணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும், இந்த மாதிரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி செயல்கள் வந்து பக்தர்களை வந்து இன்னும் மென்மேலும் உயர்த்து கொண்டு போகும். ஆனால் அசுர இயல்புகளுடையவங்க வந்து அவங்க இந்த விஷயத்திலே இருக்கிறனால அவங்க வந்து அறியாமையிலாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அசுர இயல்புகளுடைய மக்களையும் வந்து நம்ம காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்ற முடியும்னாக்கா, நம்ம வந்து இப்போ நாம ஜபம் மூலியமாக நம்ம வந்து அந்த மாதிரி ஆளுங்களை காப்பாற்ற முடியும். அதனால தான் வந்து பக்தர்கள் வந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுறது, ஃபுட்ஃபால் லைஃப் செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அந்த அசுர இயல்புகளுடைய மக்களுடைய காதில் போய் இந்த ஹரிநாமம் உழுவுது பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஹரிநாமம் உழுவும் போது கேட்கும்போது அவங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் போய் சேருப்பாங்க, சுக்கிரத்தி போய் சேரும்.
அப்போ காலப்போக்கில் அவங்களும் வந்து பக்தர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறப்பாரு. இந்த ஸ்லோகத்தில் வந்து இன்றைக்கு வந்து 3 ஸ்லோகத்தை வந்து சில பிரபாதர் வந்து அவருடைய அருமையான விளக்கங்களில் டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்கிறாரு. அசுரர்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும், அவங்க வந்து எதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அசுரர்களை வந்து எந்த மாதிரியாக செயல்படுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில பிரபாதர் வந்து விளக்கியிருக்கிறாரு பாருங்கள். அப்போ வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் வந்து நிறைய விஷயங்களை விளக்குவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து ஒரு பக்தருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம பகவத்கீதை வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ வந்து இன்றைக்கு வந்து பக்தருடைய சரித்திரம் அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு நிமிஷம். இன்றைக்கு வந்து நம்ம ஸ்ரீதர பண்டிட் ஸ்ரீதர பண்டிட் அவருடைய சில விஷயங்கள், அவருடைய தூய்மையான பக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. சரிங்களா? ஓகே. ஸ்ரீதர பண்டித் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு காலகட்டங்களில் இருந்த ஒரு தூய்மையான பக்தர் பாருங்க. பக்தர்கள் வந்து எல்லாரும் வந்து பகவானுக்கு பிரியமானவங்க. அப்போ வந்து பகவான் வந்து பக்தர்களுக்கு பிரியமானவர் இருக்காங்க. அப்போ அந்த வகையில் நம்ம கௌடி வைஷ்ணவத்தில் வந்து ஸ்ரீதர பண்டித் வந்து அவர் பகவானுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு பாருங்க, இந்த கௌடி வைஷ்ணவத்துக்காக. அப்போ அவரை பற்றி நம்ம சிலவற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸ்ரீதர பண்டித் ஸ்ரீதர பண்டித் வந்து கௌடிய வைஷ்ணவ மரபில் ஸ்ரீதர பண்டிதர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதாவது கௌடிய வைஷ்ணவத்தில் வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியராக கருதப்படுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் மீது அசைக்க முடியாத பக்தி மற்றும் பணிவு மற்றும் சேவையின் முன்மாதிரியான வாழ்க்கைக்காக போற்றப்படுகிறார். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுட்டு வந்து ரொம்ப களங்கமற்ற பக்தி சேவையில் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப அசைக்க முடியாத பக்தியாக இருந்திருக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபுட்ட. அவர் வந்து பக்தி இயக்கத்தின் மையமான நவதீபத்தில் பிறந்த ஸ்ரீதர பண்டிட் கிருஷ்ணலீலையின் கௌரலீலையின் மறுபிறவி எடுத்த 12 கோபாலர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். அவர் வந்து ஸ்ரீதர பண்டிட் யாருனாக்கா, பகவான் கிருஷ்ணருடைய லீலையில் 12 கோப்பர்கள் இருப்பாங்க. கோப்பர்கள்லாம் வந்து கிருஷ்ணருடைய கூட்டாளிகள். அந்த கோப்பர்களில் ஒருத்தர் தான் வந்து ஸ்ரீதர பண்டிதராக வந்திருக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு லீலையில் சொல்லப்படுகிறது. அவரது வாழ்க்கையும் பங்களிப்புகளும் கௌடிய வைஷ்ணவத்தின் ஆன்மீக பரப்பில் அழியாத முத்திரையை பதித்துள்ளன. ஸ்ரீதர பண்டிதர் வந்து அவர் செஞ்ச பங்களிப்பு வந்து நம்ம கௌடிய வைஷ்ணவத்துக்கு வந்து நிறையா செஞ்சுருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நமக்காக செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு போற்றப்படுது, சொல்லப்படுது பாருங்க. இப்போ ஸ்ரீதர பண்டிதரின் மரபு அவரது பக்தியிலும் எளிமையான வாழ்க்கையிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அவருடைய பக்தி வந்து அசைக்க முடியாத பக்தி. அந்த மாதிரியான தூய்மையான பக்தராக சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து அவர் சேவை செஞ்சிருக்கிறாரு. கோலா கடற்கரை ஸ்ரீதரர் அல்லது மரப்பட்டை விற்பவர் என்று அன்புடன் அழைக்கப்படுவார் அவர். அவர் வந்து அந்த ஊர் வாசிகள் அவர் ஊரில் ஒரு சுற்றி உள்ளவங்களாம் வந்து எப்படி கூப்பிடுவாங்கனாக்கா, மரப்பட்டை விற்பவர்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஏன்னாக்கா அவர் வந்து வாழை மரங்கள்லாம் இருக்கும் பாருங்க, வாழை மரங்களாக இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து அவர் வாழ்ந்து வந்தாராம். அந்த மாதிரி குடிசை பண்ணி அந்த வாழை மரங்கள் உள்ள விஷயங்களை விற்று, அந்த இலைகளை விற்று, மரப்பட்டைகளை விற்று, அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அந்த காலங்களில். தனது வறுமையிலும் அவர் மன நிறைவுடன் இருந்து தனது வருமானத்தில் பாதியை கங்கையை வழிபடுவதற்கு அர்ப்பணித்தார். அந்த வாழை மரங்களுடைய இலைகளை விற்று அந்த மாதிரி சின்ன சம்பளம் தான் கிடைக்கும், சின்ன வியாபாரம் தான் பண்ணுங்க. வாழை இலை விற்கிறது,
அந்த வாழை நார் விற்கிறது, வாழைப்பூ விற்கிறது, இந்த மாதிரி சின்ன ஒரு கொஞ்சமான சம்பளத்தில் தான் அவர் வந்து இருந்தாலும் மன நிறைவோடு வாழ்ந்து வந்தாராம். அவர் வந்து கங்கையை வழிபட்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை செஞ்சு சைத்தன்ய மகாபிரபுக்கு பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். தற்போது ஸ்ரீதரர் அங்கன் என்று அழைக்கப்படும் அவரது இல்லம் சத்காஜியின் சமாதிக்கு அருகில் மாயாப்பூரில் படகோடியில் அமைந்திருந்த ஒரு எளிய வாழை தோட்டமாகும். அந்த வாழை தோட்டம்னு இருக்காங்க இப்பயும். அந்த இடத்துல வந்து அவருடைய அந்த வீடு இருந்துச்சுன்னா மாயாப்பூரில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள் செல்வங்களை விட பக்தியே மேலானது என்பதற்கு ஸ்ரீதரரின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதாவது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறதை விட பக்தியே மேலானது, டிவோஷனே மேலானது சொல்லிட்டு அவர் அந்த மாதிரியாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் சேவையும் பக்தர்களின் இதயங்களில் அவருக்கு ஒரு தனி இடத்தை பெற்று தந்தது. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு மீது ரொம்ப அசைக்க முடியாத சேவையில் இருந்தார். பக்தர் இதயங்களில் அவருக்கு ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிறாரு. அங்குள்ள பக்தர்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீதரனின் இல்லத்தை சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகள் நடந்த இடமாக மீண்டும் கண்டறிந்து வெளிப்படுத்திய நித்திய லீலா பிரதிஷ்ட ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி புரோபாதியின் முயற்சிகளால் அவரது மரபின் முக்கியத்துவம் மேலும் வலியுறுத்தப்படுகிறது. அவருடைய ஸ்ரீதர பண்டிதருடைய அவருடைய வீட்டில் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து லீலைலாம் செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு நம்மளுடைய பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் வந்து புரோபாதி மகாராஜ் வந்து நம்மளுடைய சில புரோபாதருடைய குருதேவர், அதாவது பக்தி சித்தாந்தர் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துலாம் வந்து மகாபுர லீலை நடந்திருக்கு. இவருடைய வீட்டில் யாருடைய வீட்டில் ஸ்ரீதர பண்டிதருடைய வீட்டில் மகாபுர லீலை நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீதர பண்டிதர் 9 தீவுகளை கொண்ட நவதீபத்தில் வசித்தார். அதன் மையத்தீவு அந்தர்தீப்பு ஆகும். அவர் ஒரு வாழை தோட்டத்தில் வசித்து வந்தார். அது பிற்காலத்தில் ஸ்ரீதர் அங்கன் என்று அழைக்கப்பட்டது. சொன்ன மாதிரி அது வந்து அவர் வந்து ஒரு வாழை தோப்புக்கு நடுவில் வசிச்சுட்டு வந்தார். அது வந்து இப்போ வந்து அங்கன் என்று ஸ்ரீதர அங்கன் என்று அழைக்கப்படுது. இப்போ வந்து அந்த இடம் வந்து ஸ்ரீதர அங்கன் அப்படி சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு சாதாரண வாழைத்தோட்டமாக இருந்த இந்த இடம் இப்போது நவதீப பரிக்கிராமாவின் போது பக்தர்கள் மரியாதை செலுத்தும் ஒரு புனித தலமாக விளங்கி வருகிறது. இப்போ வந்து பக்தர்கள்லாம் அந்த மாயாப்பூரில் இந்த பரிக்கிராமம் செய்வாங்க பாருங்க. பரிக்கிராமம் செய்யும்போது அவருடைய அந்த வீடை தாண்டி தான் போவாங்களாம். அப்போ வந்து அது வந்து ஒரு புனித ஸ்தலமாக வழிபட்டுக்கிட்டு வராங்க. தூய்மையான பக்தர் வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டு வழிபட்டுக்கிட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இப்போ ஸ்ரீதரரின் பழைய தேய்ந்த இரும்பு குடுவையில் மகாபிரபு தண்ணீர் அருந்தி இருந்தபோது ஸ்ரீதர் மீது பரம பகவானுக்கு இருந்த பாசம் வெளிப்பட்டது. இந்த செயல் பக்தர்கள் வழங்கும் பொருட்களின் மதிப்பை பொருட்படுத்தாமல் அவரின் மீது பகவான் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்தியது. ஒரு சமயம் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மகாபிரபு வந்து அந்த ஸ்ரீதர பண்டிதருடைய வீட்டில் வந்து தண்ணி குடித்தாராம். அப்போ தண்ணி குடிக்கணும். அவர் வந்து ஏழ்மையானவர். அவர் வந்து ஒரு திருப்பிடிச்ச பாத்திரம் தான் வச்சுருக்கிறாராம். அப்போ அதில் வந்து மகாபிரபு தண்ணி குடிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அங்குள்ள பக்தர்கள்லாம் பார்த்து பகவானை போற்றி புகழ்கிறாங்க. எப்படின்னாக்கா தன் பக்தர்கள் எப்படி இருந்தாலும் பகவான் வந்து அதை ஏற்றுக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் அவர் வீட்டில் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. தன் துருப்பிடிச்ச பாத்திரத்தை தண்ணி வாங்கி குடிச்சிருக்கிறாரு மகாபிரபு அப்படி சொல்லிட்டு பக்தர்கள் வந்து போற்றி புகழ்கிறாங்களாம் பகவான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதராவிடமிருந்து ஒரு சுரக்காய் மகாபிரபு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அதை சச்சி மாதா சமைத்து பகவானுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளில் ஒன்றை உருவாக்கினார்.
அப்போ வந்து இன்னொரு சமயம் என்ன நடந்துச்சுனாக்கா, ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட வந்து பகவான் வந்து சுரக்காய் வாங்கிட்டு போய் சச்சி மாதா கிட்ட கொடுத்து இதை எனக்கு சமைச்சு கொடுங்க சொல்லிட்டு அவங்க தாயார்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பக்தர்கள் எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் பகவான் வந்து அந்த அந்த அவங்க கொடுக்குற அந்த விஷயங்களை வந்து பகவான் ஏற்றுக்கிறாரு. இதுதான் வந்து பக்தருக்கும் பகவானுக்குள்ள இந்த அன்பு பரிமாற்றம்னு சொல்லிட்டு நம்ம தெரியுது பாருங்க. பிறகு வந்து ஜூன் 22 அன்று அனுசரிக்கப்படும் ஸ்ரீதர பண்டிதரின் மறைவு நாள் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பணிவு, பக்தி மற்றும் எளிமை ஆகிய கொள்கைகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஒரு பக்தரின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து போற்றும் தருணம் இது. உண்மையான பக்தி என்பது பொருள் செல்வத்தையும் சமூக அந்தஸ்தையும் கடந்தது என்பதை விளக்கி அவரது வாழ்க்கை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளுக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. 22 ஜூன் வந்து அவருடைய மறைவு தினம் வந்துச்சு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதை விட பகவானுக்கு பக்தி செய்கிறதே வந்து மிகவும் முக்கியமானது சொல்லிட்டு அந்த மாதிரி மிக எளிமையாக தூய்மையான பக்தராக இருந்தார். அப்போ அவருடைய போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளில் பக்தர்கள் ஸ்ரீதர பண்டிதரின் நற்பண்புகளை பற்றி சிந்தித்து அவரது குணங்களை தங்கள் வாழ்வில் உள்வாங்கிக் கொள்ள முயல்கின்றனர். அவரை கௌரவிக்கும் வகையில் நடைபெறும் மறைவு நாள் சடங்குகள், விழாக்களும் இறைவனுக்கு செய்யும் தூய பக்தி மற்றும் தன்னடமற்ற சேவையும் முக்கியத்துவம் வலுப்படுத்தும் உதவுகிறது. அப்போ இவருடைய அந்த மறைந்த நாளில் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தித்து நம்ம வந்து அவருடைய பகவான்கிட்ட வந்து அவர் என்ன மாதிரி சேவைகள் செஞ்சாரோ அந்த மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக வந்து ஸ்ரீதர பண்டிதரின் வாழ்க்கை தூய பக்தி, பணிவு மற்றும் மனநிறைவின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. அவர் வந்து ரொம்ப தூய்மையான பக்தராகவும் பணிவான பக்தராகவும் இருந்திருக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபுவிடம் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தன்னடமற்ற சேவையும் அனைத்து பக்தர்களுக்கும் உத்வேகம் அளிக்கிறது. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட வந்து ரொம்ப லவ்விங் சர்வீஸாக இருந்திருக்கிறார். ரொம்ப தன்னடக்கமாக இருந்து ரொம்ப அன்பாக அவர் வந்து டிவோஷன் சர்வீஸ் செஞ்சிருக்கிறாரு. அவர் மறைந்த நாளை அனுசரிப்பது அவர் கொண்டிருந்த காலத்தால் அழியாத விழுமியங்கள் கொண்டாடும் ஒரு சடங்கமாகும். ஸ்ரீதர பண்டிதரை நினைவு கூர்ந்து போற்றுவதன் மூலம் பக்தர்கள் பக்தி மார்க்கத்தில் தங்கள் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதி செய்து தங்கள் வாழ்வில் பக்தி, பணிவு மற்றும் தன்னடமற்ற சேவை ஆகிய நற்பண்புகளை வளர்த்து கொள்ள முயல்கின்றனர். அப்போ அவர் மறைந்த இந்த நாளில் வந்து 22 ஜூனில் வந்து அவர் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம மனப்பூர்வமாக நம்ம வந்து பிரார்த்தித்து நம்ம வந்து அவர் எப்படி பகவானுக்கு சேவை செஞ்சாரோ அந்த மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும். அந்த அளவுக்கு முடிந்தாலும் நம்ம அவருடைய கருணை வேண்டி நம்மளால் முடிந்த அளவுக்கு பகவானுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட வந்து நம்ம மனப்பூர்வமாக வேண்டி அவருடைய கருணை நம்ம கிடைக்கணும், நம்ம பக்தியில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். வேண்டிட்டு அப்போ இன்றையோடைய கொன்க்ளூஷனை வந்து பகவத்கீதை கொன்க்ளூஷனை வந்து நம்ம இன்றைக்கு என்ன படித்தோம்னாக்கா, அசுரர்கள் வந்து இந்த மாதிரி பல வகையான திட்டங்கள் தீட்டுவாங்க. அதில் வந்து உதாரணத்துக்கு வந்து அசுரத்தன்மையுடையவங்க வந்து எல்லா சொத்தும் என்னுடையது, நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து எல்லாத்தையோட உயர்ந்தவன், நானே இறைவன், நான் தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிப்பாளன், இந்த மாதிரி இயல்புகளும் கொண்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பக்தருடைய சரித்திரத்தில் நம்ம இப்போ பார்த்தோம். அவர் வந்து ஸ்ரீதர பண்டிதர் வந்து ரொம்ப தூய்மையான பக்தராக இருந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து முன்னிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தித்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து நம்மள முன்னேறணும். என்ன தங்கு தடைகள் இருந்தாலும் நம்ம வந்து நாமஜபம் பண்ணி கிருஷ்ணருக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும், பக்தர்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3 வாட்டி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி நம்ம வந்து விடைபெறணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா பக்தர்களே?